முதலாவதாக நாம பார்க்க போற நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இவர் முதலமைச்சராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டாலும், ஆரம்பத்தில சினிமாவுடைய பயணம் ஆரம்பிச்சப்போ சதிலீலாவதி படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் நடிக்க ஆரம்பித்தார். இந்த படமானது 1936ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்திற்கு அவர் வாங்கிய சம்பளம் ரூ. 25 பின்னாட்களில் ஒரு படம் நடிக்க அவர் ரூ. 1 கோடி வரை சம்பளம் வாங்கிய சூப்பர் ஸ்டார் ஆனார். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி விட்டால் நம் அடுத்து நாம பார்க்க போற நடிகர் சிவாஜி கணேசன். நாடகத்தின் மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கினாலும் அவருடைய முதல் படமான பராசக்தி, அந்த படத்துக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் சுமார் ரூ. 500. ஆனா அந்த நேரத்துக்கு அது பெரிய தொகைதான். அவரோட பேச்சுத் திறமை, நடிப்பு எல்லாம் சேர்ந்து இவர் லெஜெண்ட் ஆனாரு. வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி தானே முருகா. அது மிதக்கிறதும் மூழ்கிறதும் அவன் செயல். எதாவது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்துதான் தீரும். ஓகே. அடுத்து நாம பார்க்க போகும் நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவர் இனிக்கும் இளமை படத்தில அறிமுகமானார். அந்த படத்துக்கான சம்பளமாக ரூபாய் 1000 வாங்கினார். ஆனா பின்னாடி 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். என்றும் கேப்டன் ஆனார். கலியுக கர்ணனாக அறியப்படுகிறார். அட போதாயி, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. யாராவது செலவு பங்கு நினைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது முதல் படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினார் தெரியுமா? ரஜினி சார் அபூர்வ ராகங்கள் படத்துக்காக ரூ. 500 தான் வாங்கினார். பஸ் கண்டக்டராவே இருந்த அவருக்கு அந்த சம்பளம் ஒரு டர்னிங் பாயிண்ட். இப்பொழுது அவர் கோடிகளில் சம்பளம் வாங்குகிறார். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். அதேபோல் உலக நாயகன் கமலஹாசன் தனது முதல் படத்திற்காக வாங்கிய சம்பளம், களத்தூர் கண்ணம்மாவில் சிறுவனாக வந்த உலகநாயகன் ரூ. 500 சம்பளமாக வாங்கினார். அக்காலத்தில் ரூ. 500க்கு ஒரு வீடு வாங்கிவிடலாம். பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதேபோல் தளபதி விஜய் தனது முதல் படத்திற்கு வாங்கிய சம்பளம், அவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பிற்கு ரூபாய் 1,00,000 சம்பளமாக வாங்கினார். இன்று அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் முதலிடத்தில் இருக்கிறார். இத பாரு, என்ன செஞ்சாலும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 4 பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் இவங்களை தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது, இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா, சோஷியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பூ கடைக்காரனையும் தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க மாட்டாங்க.